7வது அதிகாரம். நானும் இன்றைக்கி கொஞ்சம் சப்ஜெக்டை மாற்றலான்னு பார்த்தா அது மாற மாட்டேங்குது. அநேக ஆழமான கருத்துக்கள் இதில் இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு இதே சப்ஜெக்டிலிருந்து போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உன்னத பாட்டு 7:4 உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போல இருக்கிறது. கடந்த நாளிலே தமஸ்குவிலே என்னெல்லாம் நடந்தது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். தமஸ்குவை தாண்டி அதற்கு பின்பு வனாந்திரம், அங்கே ஆசகேலை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்ற தேவனுக்கு முன்பாக அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள். நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். அப்படி என்றால் இந்த ராஜ பதவி எப்படி கிடைத்தது, இந்த ரட்சிப்பு எப்படி கிடைத்தது? நீங்களும் நாலு நல்ல வசதியாக இருக்கும் பொழுது இது கிடைக்கவில்லை. ஒரு வனாந்திரத்தின் அனுபவத்தில் தான் ஆண்டவரை நாம் தேடினோம். எல்லாம் இழக்கப்பட்ட சூழ்நிலையிலே, அன்பெல்லாம் தாழ்ச்சி அடைந்த சூழ்நிலையிலே, பொருளெல்லாம் இழந்த சூழ்நிலையிலே, போன வாரம் நாம் தியானித்தபடி ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்திலே மீந்திருந்தது எலியா ஒருவன் தான். கேரி தாற்றங்கரை வற்றி போயிட்டு காக்கைகள் கொண்டு வருகிறதான ஆகாரத்தை நிறுத்திட்டு, அப்படின்னா பரத்திலிருந்து வருகிறதான உதவி நிறுத்தப்பட்டது. பூமியில் இருக்கிறதான ஆறும் வற்றி போயிட்டு, அதை இன்னும் கொஞ்சம் தியானிச்சு. இன்றைக்கி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அது தியானிச்சு. அப்போ பூமியிலிருந்து ஒரு சுரக்கிறதான அந்த நீரூற்றும் நின்று விடுகிறது. நமக்கு வருகிறதான ஆசீர்வாதமும் நின்று விடுகிறது. வானத்திலிருந்து போகிறதான அந்த வானத்தின் பலகணிகளும் அடைக்கப்பட்டு காக்காய் நின்று விட்டது, அப்பமும் நின்று விட்டது. மீதியாக இருக்கிறது எலியா ஒருவன் தான். ஆனால் இந்த எலியாவுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் சம்பவிக்கிறார் என்றால், ஒரு விதவை பெண்ணை போஷிப்பதற்காக, ஒரு விதவை பெண்ணையும் அந்த விதவை பெண்ணின் மகனையும் போஷிப்பதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை, கர்த்தர் ஒரு வனாந்திரத்தின் பாதையை கர்த்தர் உருவாக்கினார். அப்படி என்றால் ஒரு விதவை பெண் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் விசாரிக்கிற தேவன் நம்முடைய தேவன். பாருங்கள், ஒரு ஆகாபியோ ஏசபேலையோ கர்த்தர் விசாரிக்கவில்லை. அரண்மனையில் இருந்து ஏராளமானவர்கள் அவர்களை விசாரிக்கவில்லை. திக்கற்றவர்களை, எல்லாராலும் தள்ளப்பட்டவர்களை கர்த்தர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு விதவை பெண்ணுக்காக ஒரு எலியாவினுடைய வாழ்க்கையில் வந்ததான வானத்தின் பலகணிகளை அடைத்து பூமியின் நீரூற்றுகளை வற்ற செய்து அவனை புறப்பட பண்ணி அவனை எப்பக்கத்திலும் நெருக்கி அந்த விதவை பெண் வீட்டுக்கு கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விதவை பெண் வீட்டுக்கு அதில் என்னன்னா ஒரு அருமையான வார்த்தை, ஏன்னா என்ன அறியாமல் வருது. அந்த விதவை பெண்ணிடத்தில், நீ முதலாவது எனக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு வா. இருக்கிறது அவளுக்கும் அவள் பிள்ளைக்கு மாத்திரம்தான் இருக்குது. ஆனால் அவள் சொல்கிற வார்த்தை, முதலாவது எனக்கு ஒரு அடையை செய்து கொண்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையிலே அவள் வேரூன்றினாள். அந்த வார்த்தையை அவள் விசுவாசித்தாள். அது அவளுக்கு ஒரு வனாந்திரத்தின் பாதை. அடுத்தது, நமக்கு நிறைய பணம் இருந்தால் தூக்கி அள்ளி வீசிடலாம். ஆனால் இருக்கிறது ஒரு 10 ரூபானா எண்ணி தான் நம்ம செலவழிப்போம் இல்லையா? நம்முடைய ஐயோ இன்னும் போச்சே, இன்னும் என்ன இருக்குது ஆக போகுதோ, ஹோட்டலில் போய் சாப்பிடும்பொழுது அடிக்கடி பாக்கெட்டை பார்த்துக்கிடுவான். ஏன்னா அங்கே மாவரைக்கக்கூடாது பார்த்தீங்களா? ஆகவே அடிக்கடி பாக்கெட்டை பார்த்துக்கிடுவான். ஐயோ இவ்வளோ தானே இருக்குது. ஆனால் பில்லை நல்ல பணம் இருக்கிறவன் பில்லு பார்க்க மாட்டான். ஆனால் பணம் இல்லாதவன் என்ன செய்வான்? பில்லை, இது எவ்வளவு, இது என்ன ரேட்டு, தோசை என்ன ரேட்டு, சட்னி என்ன ரேட்டு, சாம்பார் என்ன ரேட்டு அப்படின்னு பார்த்து தான் சாப்பிடும். அதே மாதிரி பணம் இருக்கிறவன் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். அதே மாதிரி அவளுக்கு இருக்கிறது ஒரு குடும்பத்துக்குரிய, அவளுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிறதான ஒரு காரியம். ஆனால் அதன் மத்தியிலே அவள் அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தாள். அதில் வேரூன்றினாள். அது தேவ வார்த்தை என்பதை விசுவாசித்தாள். நான்லாம் அந்த இடத்துல இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? முதல்ல எனக்கு சுட்டு சாப்பிட்டேன், நான் எடுக்கும்போது எனக்கு ஊறிச்சுன்னா உமக்கு கொடுக்குறேன் அப்படின்னு இருப்பேன். நீங்களும் அதான் சொல்லியிருப்பீங்க, நானும் அதான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இருக்கிறது கொஞ்சம், முதல்ல எங்களுக்கு எடுத்து சாப்பிடும் பொழுது அது ஊறிச்சுன்னா உமக்கு கொடுக்குறோம், மீதியானது உமக்கு கொடுக்குறோம். கர்த்தருக்கு மீதியானது தேவையில்லை. அல்லையா? முதலில் என்ன இருக்கிறதோ அதை கொடு. அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம், வேரூன்றுகிற அனுபவம். அப்போ முதல்ல என்ன இருக்குதோ, முதல் அடை, முதற்கனி எனக்கு சொந்தமானது, முதல் பலி எனக்கு சொந்தம். அப்போ முதல்ல நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வந்தோன்னா முதல்ல எடுத்து வைங்க. முதற்பலன் கர்த்தருக்கு சொந்தமானது. மூத்த பிள்ளை கர்த்தருக்கு சொந்தமானது. அதையெல்லாம் செலவு பண்ணிவிட்டு மீதி இருந்தால் கொடுக்கலான்னா கர்த்தரும் மீதியை தான் தூக்கி போடுவார். ஆகவே எனக்கு எப்பொழுதும் ஒரு ஞாபகம் இருக்கிறது, இதை நான் சொல்லணும்னு நினைக்கல. ஒரு ஜெப வீட்டில், எல்லாருக்கும் நல்லா கேட்குதா? ஒரு ஜெப வீட்டில் 3 நாள் எல்லாரும் பட்னி, சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், பாஸ்டர் எல்லாருமே பட்னி. அந்த ஜெப வீட்டில் அங்கே ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்குது, அங்கே உள்ள விசுவாசி.
3 நாள் பட்டினி, ஒரு பைசா கிடையாது. சாப்பாட்டுக்கு அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு ஒன்றும் கிடையாது. சாயங்காலம் ஆனால் அங்கெல்லாம் கல்யாணம் காலையில் தான் நடக்கும். கல்யாணம் முடிஞ்சு ஒரு பெரிய சட்டி நிறைய இட்லி வந்துதான். பாஸ்டர் முன்னுக்கு பசியாக நின்றுட்டுருக்கிறாரு. அவர் கேட்டிருக்காரு, எதுக்கு இதுக்கு கொண்டு வந்தீங்க என்ன கேட்டாராம். உடனே அவங்க சொன்னாங்களாம், இது ஜெப வீட்டுக்கு கொண்டு வந்தது. இது முதல்ல சுட்ட இட்லியா மீந்த இட்லியான்னு கேட்டாராம். அவங்க சொன்னாங்களாம், கல்யாண வீட்டில் இட்லி என்ன செஞ்சு போச்சு, மீந்து போச்சு, தூக்கிட்டு அப்படியே போனாராம். மீந்தது ஆண்டவருக்கு தேவையில்லை. நீ கொடுப்பது எதை கொடுக்க வேண்டும்? முதலில் எனக்கு ஒரு அடையை கொண்டு வா. அந்த வனாந்தரத்தின் பாதையில் அதுக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப கஷ்டம். முதல்ல எப்படியா கொடுத்துட்டானா எனக்கு கொடுப்பீரா, அதில் வேறொன்றும் பொழுதுதான் கீழே வரி பற்றி மேலே என்ன செய்ய முடியும், கனி கொடுக்க முடியும். அப்போ அந்த விதவை பெண் முதல்ல அதில் வேறொன்றான், அந்த வார்த்தையில் வேறொன்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல விசுவாசித்தாள் அதை, அந்த விசுவாசித்து. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்தின் பாதை, தமஸ்குவுக்கு பக்கத்தில் என்ன இருக்கிறது, வனாந்தரம். அங்கே தான் ராஜாக்கள் என்ன செய்யணும், அந்த வார்த்தையில் யார் வேறொன்றாங்களோ அங்கே தான் ராஜாவாக முடியும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் கிரியை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா தமஸ்குவிலே உன்னுடைய மூக்கு அந்த தமஸ்குவின் திசையை நோக்கி கொண்டிருக்கட்டும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ தமஸ்குவிலே போன வாரம் நாம் தியானித்தபடி சவுல் என்கிறதான அந்த மனுஷன், தேவ சபையை துன்பப்படுத்துகிற அந்த மனுஷன் வந்து கொண்டிருக்கிறான். தமஸ்குவிலே இருக்கிறதான ஜெப ஆலயங்களிலிருந்து அவன் நிருபங்களை எழுதி வாங்கி இந்த மார்க்கத்தை கொண்ட புருஷர்களையும் ஸ்திரீகளையும் சிதறடித்து அவர்களை கொன்று அழித்து அவர்களை பாழாக்கி கொண்டிருந்தான் இந்த சவுல். தமஸ்குவிலே கர்த்தர் என்ன செய்தார், ஒரு சவுலை, சபையை சிதறடித்து கொண்டிருந்தான ஒரு சவுலை ஒரு நொடி பொழுதிலே சடுதியாய் வானத்திலிருந்து என்ன இறங்கிட்டு, ஒரு ஒளி இறங்கிட்டு. அப்போ எவன் நமக்கு ஒரு விதமாக எழும்பினானோ அவனை சடுதியாக ஒரு இமைப்பொழுதில் என் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அது இந்த 40 நாள் ஜெபத்தில் மாத்திரமில்லை, எப்பொழுதும் உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வச்சு விடுங்க. அப்போ அந்த தமஸ்குவை பார்க்கும் பொழுது இவன் ரட்சிக்கப்படுவானா அப்படி என்கிறதான ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்தது. அந்த சபையாருக்கும் ஆதி அப்போஸ்தலருடைய திருச்சபைக்கும் அது இருந்தது. ஆனால் அந்த தமஸ்குவை பார்க்கும் பொழுது ஒரு வசனம் அவர்களுக்கு ஞாபகம் வரும், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறதான மெய்யான ஒளி. அப்போ மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவங்க என்னத்தை வச்சு ஜெபிப்பாங்க, ஆண்டவரே நீர் மனுஷன் அல்ல, எந்த மனுஷனையும் நீர் பிரகாசிக்க வைக்க முடியும், எந்த மனுஷனையும் நீர் நீதிமானாக்க முடியும், எந்த மனுஷனையும் நீர் ஊழியக்காரனாக்க முடியும், எந்த குடிகாரனையும் நீர் மாற்ற முடியும், எந்த வேசியையும் நீர் பரிசுத்தவாட்டியாய் மாற்ற முடியும். அப்படி நம்ம விசுவாசித்து அந்த விசுவாசம் தமஸ்குவுக்கு நேராக நம்முடைய மூக்கு திரும்பும் பொழுது அங்கே அழிவு இருந்தது சவுலின் மூலமாக, அதே நேரத்திலே ரட்சிப்பும் இருந்தது. ரெண்டும் சடுதியாய் அந்த இடத்திலே ஒரு ஒளி வந்தது. அப்போ அதுவரைக்கும் பாவத்தின் அக்கிரமத்திலே மரித்து போய் கிடந்ததான ஒரு சவுல், அவன் மேலே வீசினது என்ன வாசனை, மூக்கு திசையை நோக்கும் பொழுது நல்ல உயிருள்ள மூக்கு சுவாசத்தை உணரும், வாசனையை உணரும். நல்லா புரிஞ்சுடுங்க, வாசனையை உணர்கிறது தான் என்னது, மூக்கு. சில ஆட்கள் எங்கே போனாலும் என்ன வாசனை தெரிஞ்சாலும், பெருச்சாளி 2000 பெருச்சாளி செத்து கிடந்தாலும் அப்படி ஒன்றும் வாசனை இல்லையே அப்படிம்பாங்க. ஏன்னா மூக்கு செத்து போச்சுன்னு அர்த்தம், உயிரோடு தான் இருப்பாங்க. மூக்கு, மைக்கேல் ஜாக்சன் மூக்கு செத்து போன மூக்கு. ஏன்னா 9 தடவை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காராம், பண்ணி மூக்கெல்லாம் ஒட்டு மூக்கு தான். அப்போ அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும் பொழுது அந்த வேர்வெல்லாம் வெளியேறாதான். கர்த்தர் உருவாக்கின இயற்கைக்கு விரோதமாக ஏதாவது பண்ணால் வம்பு தான் சரீரத்தில். அதனால் ஒரு நாள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் பொழுது மூக்கு மாத்திரம் தனியாக வந்து விழுந்து தான். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மூக்கு மாத்திரம் தனியாக கலந்து விழுந்து பாரு, மூக்கை எடுத்து ஒட்டுறதுக்கே பெரிய நேரமாக இருக்கும். பாருங்கள், நமக்கு நல்ல பல்ல கர்த்தர் கொடுத்துருக்காரு, இதை பூரா கலத்திட்டு பல் செட்டு போட்டால் அல்லேலூயான சத்தமாக நீங்கள் சொன்ன அத்தனை பல்லும் வெளியே வந்து விழுந்தா எப்படி இருக்கும். இது எவ்வளோ கொடூரம். அப்போ கர்த்தர் நமக்கு எவ்வளோ அழகாக அந்த இடத்துல நமக்கு உருவாக்கி வச்சுருக்கா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், சாகும் வரைக்கும் எங்கள் பல்லு போக அதுபடி செட்டு மாட்டா அதுபடி பார்த்து. அது ரொம்ப முக்கியங்க. கர்த்தர் நமக்கு இயற்கையாக கொடுத்துருக்கிற அந்த அவயவத்தை மாதிரி வேறு எந்த ஒரு ஃபாரின் அவயவமும் நம்ம சரீரத்துக்குள்ளே வந்தாலும், ஒரு 15 வருஷமாக என் காலில் என்னத்தை மாட்டியிருந்தது, ராடு மாட்டியிருந்தது. அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுலேயுமே மாட்டக்கூடாது. மனசில் ஐயோ புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
கர்த்தர் நமக்கு போட்டது அப்படி இருக்கணும், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போடக்கூடாது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் என் காலில் மாட்டியிருந்ததுனால ஞானஸ்நான தொட்டியில் இறங்க முடியாது. ஏன்? தண்ணி குளிர்ந்ததுன்னா போச்சு தொந்தரவு எனக்கு. அதே நேரத்தில் ரொம்ப உஷ்ணத்துக்குள்ளே போனால் அந்த ராட்லேருந்து சூடு ஏறி தலை வரைக்கும் ஏறிடும், பிபி ஏறிடும். இந்த ராடை கலத்துற வரைக்கும் எனக்கு பெரிய பிரச்சனை. ஏன்? நம்ம சரீரத்திற்குள்ளே கர்த்தர் சொல்லாத செய்யாத ஒரு காரியம் நம்ம சரீரத்துக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே வரும்பொழுது தான் பிரச்சனை வருது. அப்போது நம்ம கர்த்தர் என்ன விரும்புகிறாரு? நீ தமஸ்குவுக்கு நேராக நோக்கிப்பார், அங்கே ஒரு பெரிய ஆளை ரட்சிக்க போகிறேன். அங்கே எந்த இடத்துல அழிவு வந்ததோ அந்த இடத்துல அவன் இதுவரைக்கும் மரண வாசனை வீசிக்கிட்டு தான். அப்போ நம்ம தமஸ்குவை நோக்கி பார்க்கறது மாத்திரமல்ல, நம்முடைய மூக்கு தமஸ்குவின் வாசனையை நுகர வேண்டும். அப்போ தமஸ்குவில் எத்தனை வாசனை இருக்குது? மரண வாசை சவுலுக்குள்ளே இருந்தது. அதே நேரத்தில் அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை உயிர்ப்பிக்கும் பொழுது அவனிடத்திலிருந்து புறப்பட்டது என்ன வாசனை? ஜீவ வாசனை. அந்த மூக்கு 2 வாசனையும் நுகர்கிறதான ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு காலத்தில் நம் மரண வாசனையில் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தமஸ்குவின் நான் ஒரு சவுலை போல, என்னுடைய வாழ்க்கை ஒரு சவுலை போல கர்த்தருடைய பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை வாய்க்கு வந்தபடி பேசுவேன். பணத்துக்காக மாரடிக்கிறவர்கள் என்று சொல்வேன், சோம்பேறிகளின் கூட்டம் என்று சொல்வேன். காரணம், அவர்கள் மேல் தப்பில்லை, என்னுடைய குற்றத்தை, என் பாவத்தை மறைக்க அப்படி நான் சொல்லுவேன். அது எனக்குள்ளே வீசினதான ஒரு மரண வாசனை. ஆனால் இப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபத்தில் உட்காரும் பொழுது, கர்த்தரை உயிர்ப்பித்த பொழுது அந்த மரண வாசனையும் நான் நுகர வேண்டும், ஜீவ வாசனையும் நுகர வேண்டும். 2 வாசனையினுடைய வித்தியாசத்தை இந்த மூக்கு உணர்ந்து, ஆகா, ஒரு காலத்திலே நான் எவ்வளவு பயங்கரமான துன்மார்க்கமான வாசனை வீசியிருக்கிறேன் ஆண்டவரே, அப்படி யோசித்து இப்பொழுது எனக்குள்ளே சடுதியாய் ஒரு வெளிச்சம் இறங்கிறபடினாலே எனக்குள்ள ஜீவ வாசனை வீசுகிறதே, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். அப்படின்னா கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மறக்க மாட்டோம். அந்த 2 வாசனையும் நுகரக்கூடியதான அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் இருக்க வேண்டும். கூவத்தை ஒருபோதும் சரி பண்ண முடியாது என்பது இன்றைக்கி அரசாங்கமே ஏற்படும். அங்கே என்ன தான் நீங்கள் பணத்தை போட்டு கொட்டினாலும் கூவம் ஆற என்ன செய்ய முடியாது. அங்கே போனால் கண்டிப்பாக நாற்றம் எடுக்க தான் செய்யும் அப்படிங்கிறதான ஒரு காரியம். ஆனால் ஒரு அரசாங்கம் இந்த கூவத்துக்காக முயற்சி செய்து அந்த கூவத்திலே நல்ல தண்ணீரை விட்டு அந்த கூவம் திடீரென்று வாசனை வீசியிருந்தால் அந்த கூவத்து வழியாக நீங்கள் டெய்லி போயிட்டு மூக்கை பொத்திட்டு போனவங்க இப்போ அங்கேருந்து வாசனை வீசும் பொழுது அந்த அரசாங்கத்தை நீங்கள் புகழ்வீர்கள். நல்ல காரியம் செய்யாயா மகாராசா, இந்த பக்கத்து வழியாக போக முடியாத ஒரே நாத்தம், அப்படிப்பட்ட இந்த கூவத்தையே இந்த மகாராசா மாற்றிவிட்டானே, ஒரு அரசாங்கத்தை புகழ்கிறோமா இல்லையா? அதை மாதிரி கூவம் மாதிரி நம்ம நாத்தம் எடுத்தோம். ஆமே, நான் சொல்கிறதுல ஒவ்வொன்றிலையும் அர்த்தம் இருக்குது. கூவம் மாதிரி நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் திருத்தி பாருங்கள். நீங்கள்லாம் பாவிகள் மாதிரியா தெரியுது, என்னை பார்த்தா பாவிகள் மாதிரியா இருக்குது. பூனைக்குட்டி மாதிரி இருக்கீங்க, ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கீங்க. கொஞ்சம் படுத்திருந்து கொஞ்சம் உட்கார்ந்து நீங்கள் பழைய சிந்தித்த சிந்தனைகள், நீங்கள் செய்த செயல்கள் ஒவ்வொன்றையும் யோசிச்சு பாருங்கள். ஒமட்டிடும், வாந்தி வரும். கூவம் ஆறுனா 1ஆம் நம்பர் கூவம் ஆறு நம்ம தான். யோசிச்சு பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம் டைம் கொடுக்கிட்டா. இந்த நேரத்தில் நீங்கள் எதை உணரணும்? மரண வாசனை, எனக்குள்ளே வீசினதான மரண வாசனை. வெளியே சொல்லும் பொழுது உங்கள் குற்றத்தை மறைக்க பல காரியங்களை, சாக்குப்போக்குகளை சொல்லலாம். ஆனால் உங்களுடைய உள்ளந்தரியங்கள் உங்களுக்கு தெரியும். தெரிந்தே செய்தேன், ஆனால் தெரியாத மாதிரி நான் நடிக்கிறேன். எனக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். எனக்குள்ளே வீசிக்கிறதான கூவம் ஆறு மரண வாசனை. ஐயோ, இப்படிப்பட்ட மரண வாசனையிலே மாயமாலக்காரனாக இருந்ததான என்ன கூட ஜீவ வாசனை வீச விட்டீரே. சட்டத்தையாய் உங்களுடைய வெளிச்சம் என்னிலே இறங்கினபடினாலே ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஜீவ வாசனையை கொடுத்த மகாராசாவே உமக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்ன செய்யாதே, மறவாதே. இந்த 2 வாசனையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் பாவங்கள் நீக்கி சாபங்கள் போக்கி பூர்ண சுகமாக்கினீர். ஃபாதர் அருமையாக பாடியிருக்கார். 4 நாட்கள் கல்லறையிலே கிடந்ததான அந்த லாசரு, அப்போ அந்த இடத்துல இருந்து கல்லை புரட்டி தள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது வெளியே இருந்ததான மாத்தாள் மரியாள் என்ன சொன்னார்கள்? நாருமே நாருமே, செத்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னைக்கு கல்லை புரட்ட சொன்னாரோ அன்னைக்கு சரீரத்தில் இருக்கிற நாட்டத்தையும் கர்த்தர் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமே, உங்களை தொடணும், என்னை தொடணும்னு நினச்சிட்டார்னா அன்னைக்கு உலகம் இவன் நாத்தம் பிடிச்சவன் 4 நாளாக கல்லறையில் படுத்து கிடந்தவன்னு சொன்னாலும் கூட
கர்த்தருக்கு அந்த நாட்டத்தை வெளியே கொண்டு வர மாட்டார். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவமானப்படுத்த மாட்டார். கர்த்தர் அவமானப்படுத்தினா என்ன ஆகும் நம்ம நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு வெளியே போய் எல்லாத்தையும் சொல்லி தூக்கி, அவள் எப்படிப்பட்டவ தெரியுமா, அவள் ரொம்ப பரிசுத்தவாட்டி மாதிரி நடிக்கா, அவள் செஞ்ச காரியத்தெல்லாம் பார்த்தா பூ அப்படிம்பாங்க. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல, நம்மளை கேவலப்படுத்துகிறவர் இல்லை. நம்முடைய வாழ்க்கை நாட்டமாக இருந்தாலும் கூட அந்த நாட்டத்தை வெளியே கொண்டு வர மாட்டார். டீசன்ட் லார்ட். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம செஞ்ச நாட்டத்தெல்லாம் பிசாசு பிடிச்சி, பிசாசுக்கு நம்ம நாட்டெல்லாம் தெரியும், அது பேசிச்சுன்னா என்ன ஆகும், வாயை திறந்து விட்டுச்சுன்னா, டேய் நீ எங்கெங்கெல்லாம் என்ன அட்டாசம் பண்ணிட்டு வந்து இப்போ பெரிய பிரசங்கம் பண்ணுறியா அப்படின்னு பிசாசு பிடிச்சதுலாம் கத்த ஆரம்பிச்சதுன்னா நம்ம துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுவோம். அந்த பிசாசின் வாயையும் கர்த்தர் அடக்குகிறார். என் பிள்ளையை கேவலப்படுத்தாத. என் பிள்ளை ஒரு காலத்தில் நாட்டமாக தான் கிடந்தது, அது மரண வாசனை தான் வீசிச்சு. ஆனால் இப்போ அவனுக்குள்ளே நான் ஜீவ வாசனையை கொடுத்துருக்கிறேன். அதனால தான் உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் சடுதியாய் பஞ்சை போல வெண்மையாய் மாற்றுகிறார். தமஸ்குவிலே நடந்தது என்ன? அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்து கிடந்ததான அவன் ஒரு நொடிப்பொழுதிலே கர்த்தர் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவனுடைய பாவத்தை விளக்கினார். கடலின் ஆழத்திலே அந்த பாவத்தை போட்டு அந்த நாற்றத்தை அமர்த்தி விட்டார். ஒரு இமைப்பொழுதிலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா இப்படிப்பட்டதான நான் உடனே வந்தான், ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்நானம் எடுத்தான், அபிஷேகம் பெற்றான், கிறிஸ்துவே தேவன் என்பதை அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டான். உடனே பிரசங்க ஆரம்பித்து விட்டது. நேத்து ரட்சிப்பு, இன்னைக்கு பிரசங்கம் கிறிஸ்து தான் தேவன். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சடுதியிலே ஒரு இமைப்பொழுதிலே கர்த்தர் ஒரு மரண வாசனையை ஜீவ வாசனையாக மாற்றி விட்டாரு. நம்ம வாழ்க்கையில் அப்படித்தானே, ஒரு இரவில் என்னுடைய மரண வாசனையை கர்த்தர் ஜீவ வாசனையாக மாற்றினார். கர்த்தர் நினைச்சா எப்படி மாற்ற முடியும்? என்னை மாற்ற முடியாது, மாற்றனா மாற்றிக்கிடும் நான் ஆண்டவர்கிட்ட சவால் விட்டவன். ஆனால் அன்னைக்கு வந்த அடி, அன்னைக்கு ராத்திரி, நான் இன்னைக்கு அந்த வீடு, எனக்கு அன்னைக்கும் அந்த வீடு இருக்குது, அந்த வீட்டை பார்க்காம இருக்க மாட்டேன். அங்கே போட்டு தரையில் போட்டு என் தலையை போட்டு அடித்த மன்னியும் நான் துரோகி ஒரு சடுதியில் ஒரு இமைப்படுதல டாக்டர் சொன்னாங்க எனக்கு வந்திருக்கிற நோய் சுகமாகாதுன்னாங்க. ஆனால் சடுதியிலே அந்த ராத்திரியிலே கர்த்தர் சுகமாக்கினார். அப்போ இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா நான் மரண வாசனையை முகருகிறேன், ஜீவ வாசனையை எனக்குள்ளே முகருகிறேன். எப்படிப்பட்ட மனுஷனாகிய நான் என் பாவத்தை திரும்பி பார்த்தா நான் ஊழியக்காரன் என்று சொல்வதற்கு தகுதியே கிடையாது. அப்படிப்பட்டதான வெளியே சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதான என்ன கடலின் ஆழத்தில் அந்த நாட்டத்தை போட்டுவிட்டு இன்மை கிளறாத, ஆனால் அதை மறக்காத. அதை மறந்தா ஜீவ வாசனை உனக்கு ஞாபகத்தில் வராது. நீ பெரிய பரிசுத்தவான், நீ பெரிய பாஸ்டர், நீ பெரிய விசுவாசி அப்படிங்கிறதான ஒரு பெருமை உனக்குள்ள இருக்கும். ஆகவே அந்த வாசனையை அடிக்கடி யோசிச்சு பார்த்துக்கோ. அப்போ தமஸ்குவில் காணப்படுவது என்ன? ஒரு நேரம் மரண வாசனை, அடுத்த நேரம் என்ன வாசனை? ஜீவ வாசனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சிவப்பு என்பது எதை குறிக்கிறது என்றால் இரத்தத்தை குறிக்கிறது. இரத்த வாடை, அது மரண வாடை. ஒரு பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையில, அவனுடைய வாழ்க்கையில வீசினது ஒரு மரண வாசனை. சிவப்பு சிவேரென்று இருந்தாலும், உன் பாவம் சிவேரென்று இருந்தாலும் சடுதியாய் பஞ்சை போல வெண்மையாய் மாற்றி விட்டார். இமைப்பொழுதிலே ஒரு வெளிச்சம் தமஸ்குவிலே இறங்கிட்டு, அப்போ சிவேர் என்ற என்ன? குற்றம் இல்லாத இரத்தத்தை அவன் சிந்தினான். ஒரு ஸ்தேவானுடைய இரத்தத்தை அவன் சிந்தினான். பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை சிந்தினான். நீதிபரருடைய இரத்தத்தை சிந்தினவன். இன்றைக்கு நீதிபரர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை எப்படி நம்ம கொலை செய்தோம்? ஸ்தேவான் பவுலுக்கு என்ன செய்தான்? சவுலுக்கு என்ன துரோகம் செய்தான்? குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினான். அதான் உன் பாவம் சிவேரென்று இருந்தாலும். அழகா சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில் பாருங்க, நம்ம எந்த தப்பும் செய்யாமல் ஒருத்தர் நம்மளை சும்மா பகைச்சிக்கிட்டு இருந்தால் நமக்கு எவ்வளோ வேதனை தெரியுமா? சில ஆட்கள் இருக்காங்க, ஒன்றுமே அவங்களுக்கு தப்பு செஞ்சுருக்க மாட்டோம், அவங்க குடும்பத்துக்கும் தப்பு செஞ்சுருக்க மாட்டோம், சொல்லப்போனால் அவங்க குடும்பத்துக்கு நன்மை தான் செஞ்சுருப்போம். ஆனால் தேவையில்லாமல் நம்மளை பகைச்சிக்கிட்டே இருப்பாங்க, தேவையில்லாமல் நம்மளை கசந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பிடிக்கல, உள்ள எதை சொல்லியாவது குற்றத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ வேதனை இருக்குது. அதே போல் நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் நன்மையை பெற்றுக்கிட்டே அவருக்கு விரோதமாக தீமையாக பேசிக்கிட்டு இருந்தால் அவருடைய உள்ளம் எவ்வளவு பாடுபடும். அதை நம்ம புரிய வைக்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட கும்பலை நம்மை சுற்றிலும் வைத்திருக்கிறார். பாரு, நீ நன்மை செய்து இவ்வளவு தூரம் செய்துமே பாரு, உன்னை இகழும் பொழுது உனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது.
நீ செய்த நன்மைக்கு அவங்க நன்றி சொல்லட்ட உனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது. அந்த கூட்டம் உன்னை நேசிக்கலைன்னா எவ்வளோ வேதனையாக இருக்குது. அதே போல தான் என்னையும் ஜனங்கள் பண்ணுகிறார்கள். நீதிபரரை கொலை செய்தீர்கள் ஆண்டவர் சொல்கிறார். பேதுரு சொல்கிறார், நீதிபரரை நீங்கள் கொலை செய்தீர்கள். அப்படின்னா அவர் பாவத்தின் நிமித்தமாக கொலை செய்யப்படவில்லை, அவருடைய நீதியின் நிமித்தமாக, அவருடைய பரிசுத்தத்தின் நிமித்தமாக. ஸ்தோத்திரம். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா அழகா சொல்றார் ஒரு வார்த்தை. 2வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, எரேமியா 2:6. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாய். என்ன பயங்கரமான வார்த்தை பார்த்தீங்களா? எவ்வளவு வேதனையோடு சொல்றார். என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பெற்று, என் கையில் நன்மையை பெற்று, சாப்பாடை பெற்று, எல்லா சுகத்தை பெற்று, ஆரோக்கியத்தை பெற்று, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாய். ஆண்டவர் கேட்குறதான ஒரு பயங்கரமான கேள்வி. எப்படின்னா, ஒரு புருஷன் மனைவியை ரொம்ப கள்ளங்கபடி இல்லாமல் நேசிக்கிறார். ஆனால் புருஷன்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டு புருஷன் வேலைக்கு போன பின்பு புருஷனுக்கு துரோகம் செய்கிறாளே, அதை போல கத்தர், அதே போல் நம்முடைய ஆத்ம மணவாளன் இயேசு நமக்கு அவருடைய கையிலிருந்து பெற்றதான நன்மைகள், ரட்சிப்பு, அபிஷேகம், எல்லா நன்மையும் பெற்றுட்டு அவருக்கு விரோதமாக நம்ம துரோகம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அந்த பாவம் ஒரு சிவேரென்று உள்ளதான பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீதிமானாகிய கிறிஸ்துவை காரணமில்லாமல் மறுதலித்ததான ஒரு பேதுரு, அவர் கையில் நன்மையை பெற்று நீர் தான் தேவனுடைய குமாரன், நீர் என்னை யார் என்று சொல்கிறீர்கள், அந்த வெளிப்பாடு சொல்கிறார். இது மாம்சம் ரத்தமும் உனக்கு சொல்லலப்பா, பரலோகமே உனக்கு இந்த ரகசியத்தை சொல்லியிருக்கு. அந்த அளவுக்கு வெளிப்பாடு பெற்றதான ஒரு பேதுரு அடுத்த நிமிஷத்தில் என்ன செய்து விட்டான்? மறுதலித்து விட்டான். அதான் எதற்கு? என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். மாயனா என்ன? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் கர்த்தரை விட்டு தூரம் போகிறார்கள்? நல்ல ரட்சிக்கப்பட்டவன், நல்ல அபிஷேகம் பெற்றவன், எத்தனையோ வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்தவன், ஆனால் ஒரு புறமதஸ்தானை பார்த்து விரும்பும் பொழுது அவனை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்கிறதான மாம்ச வெறி என்பது மாயை. அந்த மாயையை கட்ட வேண்டும் என்பதற்காக நீதிபரரை நீ கொலை செய்து பின்வாங்கி போகிறாயே, என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டு? அதான் கர்த்தருக்கு செய்கிறது துரோகம். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனையோ வருஷம் அபிஷேகம் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர்கள், ஆனால் சத்தியத்திற்கு தூரமாக இருக்கிறதான சிலரை விரும்புகிறபடியினாலே மாயை, அது மாயை, பணத்துக்காக, செல்வத்திற்காக, புகழுக்காக திடீரென்று கர்த்தரை விட்டு போகிறதான ஒரு அனுபவம். ஒரு பேதுரு அவரை விட்டு மறுதலித்தான். ஏன்? மாயை, பயம். என்ன நடக்குமோ, என்ன எனக்கு எதுவும் வந்து விடுமோ, அந்த பயம். நான் மரித்தாலும் நான் உண்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னவன் அடுத்த நிமிஷத்தில் மரண வாசனை வீசிவிட்டது. அடுத்த நிமிஷத்தில், ஒரு நிமிஷத்தில் இப்படி மாறுறான், ஒரு நிமிஷத்தில் அப்படி மாறுறான். அப்போ தமஸ்குல ரெண்டும் நடக்கிறது. ரட்சிக்கப்பட்டும் பின்பும் பின்மாறி போகிறதான மாயை பின்பற்றி போகிறதான கூட்டம், அப்படி நிறைய கூட்டங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த மாயை பின்பற்றுகிற பேதுருவின் பக்கத்திலே கர்த்தர் வந்தார். மாயை பின்பற்றி போனதான புகழை பின்பற்றி, இப்போ கிறிஸ்தவர்களை அழிப்பது வேதபாரகருக்கு பிரியம், பரிசேயருக்கு பிரியம் என்பது அவனுக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கும், தன்னை எல்லாரும் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவன் கிறிஸ்தவர்களை அழிக்க ஆரம்பித்தான். அது ஒரு மாயை. அவன் சவுலை பார்த்து சொல்லுகிறார், சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இந்த மாயைக்காக என்ன துன்பப்படுத்துகிறாயே? இந்த மாயான புகழுக்காக, பேருக்காக, பணத்துக்காக இப்படி என்னை துன்பப்படுத்துகிறாயே? இது நியாயமா? நீர் யார் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்படின்னா அதே பாவம் பெருகின அதே மரணவாசி இருக்கிற இடத்துல எதுவும் வந்தது? ஜீவ ஒளியும் இறங்கி வந்தது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேக தடவைகளை நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருந்தும் எத்தனை முறை மாயைக்கு நேராக ஓடி இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவை அறிந்திருந்து சபைக்கு வந்து வசனத்தை கேட்டு உபதேசத்தை கேட்டும் எத்தனை முறை உங்களுடைய இருதயம் மாயைக்கு நேராக போயிருக்கிறது? அப்போல்லாம் ஆண்டவர் உன்னோடு கூட சபையில் பேசும் பொழுது நீ உணர்ந்தாய், திருப்பி அதிலே விழுந்தாய். அநேக வருஷங்கள், இது தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை, அநேக வருஷங்கள் அந்த மாயையில் போய் கடைசியில் அடிபட்டு மண்டை வீங்கி திரும்ப வந்து, ஆண்டவரே என் மரண வாசையை நீக்கி எனக்கு ஜீவ வாசனையை தாரும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் புறக்கணிக்கவில்லை, சேர்த்து கொண்டார்.
ஸ்தோத்திரம். அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்டோம் முழுசும் கரெக்டாக இருக்கிறோன்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து பின்மாற்றங்கள் வந்திருக்கிறது, சோர்வுகள் வந்திருக்கிறது, மாயை பின்பற்றுகிறதான கூட்டம் வந்திருக்கிறது. அப்படி என்றால் அந்த நேரத்திலும் தமஸ்குவிலே ஒளி இறங்கிட்டு பேதுரு மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை தேடி போகிறார். மாயைக்கு போயிடாதப்பா. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரை விட்டு தமஸ்குவிலே இருந்தாலும், வசனத்தை கேட்டாலும், சபையிலே இருந்தாலும் எத்தனை முறை மாயைக்கு நேராக உன்னுடைய கண்கள் போய் இருக்கிறது. சற்று யோசித்து பார். இன்னைக்கு ஒரு பெரிய ஆழமான சத்தியம் இல்லை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கை எனக்கு தெரியாது, உங்கள் ரகசியம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கண்கள் உங்களை அறியாமல், குடும்பத்தில் நீங்கள் நல்லவங்கள மாதிரி தெரியலாம், ஆனால் உங்கள் கண்கள் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிற தூரத்திலிருந்து உன் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் நினைவுகள் எத்தனை முறை மாயைக்கு நேராக போயிருக்கிறது. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி ஜெபத்தில் உட்காரும் பொழுது கர்த்தர் உணர்த்துகிறார், முடியல ஆண்டவரே, என்னால் அதை முடியல, என்னால் விட முடியல. நீனும் ஆண்டவரும் போராடி இருக்கிறீர்கள், ஆனால் பாஸ்டருக்கு தெரியாது, சபைக்கு தெரியாது. போராடி இருக்கிறீர்கள். வெளியே என்னிடத்தில் வரும் பொழுது நல்ல பிள்ளை போகல நடித்திருக்கிறீர்கள், ஆனால் கர்த்தருக்கு தெரியும் எத்தனை முறை என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி போனாய், மாயை பின்பற்றி போனாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா வேதத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தை, அந்த ஒளி அந்த மாயை பின்பற்றி போகும் பொழுது யோனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மீனின் வயிற்றுக்குள்ளே தான் மாயை என்ன என்பது கண்டு கொண்டான். அநேக தடவைகளிலே நம்ம மாயை பின்பற்றி போகும் பொழுது உபத்திரவத்தின் குகைக்கு ஆழத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். இந்த மாயை பின்பற்றும் பொழுது உபத்திரவத்தின் ஆழத்திலே யோனாவை கர்த்தர் எங்கே கொண்டு போனார்? சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் அங்கே ஒரு பாதுகாக்கிறதுக்கு ஒரு மீன், மூச்சு விட முடியல, திணறுது. ஐயா ஒன்று எடுத்துக்கிடும், இல்லைன்னா மூச்சு விடவாது ஏதாவது வையும். உனக்கு 3 நாள் இங்கே தான். அதான் அவன் அங்கே வச்சு எழுதுறான், வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபைகளை. எப்போ பாட்டு வந்தது தெரியுமா? மீன் வயிற்றுக்குள்ளே தான் பாட்டே வந்தது. அப்போ அங்கே என்ன வீசுது? மரண வாசனை வீசும் பொழுது, அந்த மரண வாசனையின் மூலமாக உபத்திரவத்தின் ஆழத்திற்கு போகும் பொழுது அப்போதான் நம்ம என்னென்ன மாயையில் நம்மை விழுந்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். யோவானா வாசிங்க 2வது அதிகாரம் 8வது வசனம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள், பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபை போச்சுன்னா என்ன ஆகும்? எது இருந்தாலும் இல்லாட்டாலும் கிருபை இருக்கணும். எந்த கிருபை? அரசாங்கத்தினுடைய கிருபையா? இல்லை. எந்த கிருபை இருக்கணும்? கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபை போச்சுன்னா கர்த்தர் வீட்டை கட்ட முடியாது, குடும்பத்தை கட்ட முடியாது, பிள்ளைகளை கட்ட முடியாது. யாருக்கு கிருபை போகுது? வீண் மாயைகளை, பொய்யான மாயைகள். நான் உங்களுக்கு சொல்றேன், நல்ல கர்த்தருக்குள்ள ஸ்டெடியாக அவருடைய அன்பில் இருக்கும் பொழுது 4 பேர் வந்து உனக்கு தேனான வார்த்தைகளை பேசும் பொழுது அது பொய்யான மாயை. அந்த பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கிறார்கள். வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த காரியம் போயிட்டுனா, கிருபை போயிட்டுனா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. சில கர்த்தருடைய பிள்ளைகள் கூட ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து பிறப்பு வளர்ப்புல எல்லாமே இங்கேருந்து யாரோ ஒருத்தர் நேசிக்கிறாருங்கிறதுக்காக அவங்களோட போய் சினிமாவில் போய் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கட்டும். அதான் உள்ள வாதிக்காதா? வீண் மாயை பற்றி போயிருக்கிறியே, நாளைக்கு இவளை கட்டினா உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவாரா? வீட்டை கட்டுவாரா? உள்ள மனசாட்சி துடிக்கும். அவன் நிம்மதியாக அங்கே இருக்க முடியாது, அவன் நிம்மதியாக சினிமா தேட்டரில் இருக்க முடியாது. ஏன்னா சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள், இந்த வார்த்தைகளை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவனை பிரியப்படுத்த, அவளை பிரியப்படுத்த சினிமா கொட்டரையில் போய் உட்காரும் பொழுது அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், இப்படி போயிருக்கிறீங்களே, கர்த்தர் உன் வீட்டை எப்படிப்பா கட்டுவார்? அந்த வீட்டை கட்டாத வீடு 15 நாள் உனக்கு நல்லா இருக்கும் மாம்சத்தில், அவ்வளோதான். அதுக்கு பிறகு வீடு இடிஞ்சு போகும், கிருபை போயிடும். அதனால அதுக்கு முன்னால் அந்த மாயை உதறிட்டு வா. இந்த இடத்துல பொய்யான மாய்க்கு நேராக உங்களுடைய இருதயத்தை விட்டுருப்பீங்கன்னா கர்த்தருடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு அந்த தமஸ்குவை நோக்கி பார். இந்த கிருபை போச்சுன்னா உன் ஆரோக்கியம் போச்சு, எல்லாம் போச்சு. அந்த மாயில் ஓடிக்கொண்டுதான ஒரு சவுல் ஒரு நிமிடத்தில் சடுதியாய் அவன் மேல் கர்த்தருடைய அந்த வெளிச்சம் இறங்கி இருக்காவிட்டால் க்ளோரிட்டுக்கா அவன் கிருபையை போக்கடிச்சிருப்பான், கிருபையை போக்கடிச்சிருப்பான். அதனால தான் கர்த்தர் ஏன்
அந்த இடத்துல பார்க்கும் பொழுது சவுலுடைய வாழ்க்கையில் நான் ஒரு அருமையான காரியத்தை இன்னைக்கு நான் சிந்தித்து கொண்டதேன். அவன் அவ்வளவு தூரம் போன பிறகு கர்த்தருடைய வல்லமை அவன் மேல் இறங்கினதுனால தான் அவன் தமஸ்குவை நோக்கி பார்க்குறான் அடிக்கடி. இதே தமஸ்கு நேர் தெரு. அந்த தமஸ்கு ஒரு ஒடுக்கமான ஸ்ட்ரீட்டு. அது வழியாக குதிரையில் போயிட்டுருக்கான். அங்கே கர்த்தருடைய வெளிச்சம் வந்தது. இதில் தான் குதிரையில் போயிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய வெளிச்சம் இந்த ரோட்டில் தான் வந்ததுன்னு கைடு காட்டுறார். ஆனால் அந்த கைடு நம்ப மாட்டார். இஸ்ரவேலில் தமஸ்கு ரோடு நான் பார்த்தேன். அப்போ அந்த தமஸ்குவுக்கு நேராக அந்த மூக்கை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளே இருக்கிறதான மரண வாசனையும் கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு, ஜீவ வாசனையும் கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு. அப்போ ரெண்டு வார்த்தையை நான் ஞாபகப்படுத்தினால தான் ஜீவ வாசனைக்கு வந்த பின்பு, நான் சொல்கிறது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஜீவ வாசனைக்கு வந்த பின்பு அந்த பவுலுக்கு என்ன எண்ணம் வந்திருக்குன்னு தெரியுமா? சே, இயேசுவின் நாமத்தினால போன சொல்கிறேன், பிசாசு போடுது, என் கைக்கொட்டை தூக்கி போடுறேன், வியாதியஸ்தர்கள் சுகமாகறாங்க, என் நிழல் படுது, வியாதியஸ்தர்கள் சுகமாகறாங்க, நான் எவ்வளவு பெரிய நீதிமான் என்று சொல்கிறதுக்குள்ள கர்த்தர் தமஸ்குவை இன்னும் கொஞ்சம் பாரு. சில நேரத்தில் இங்கே வந்து நல்லா ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க, துதிக்க ஆரம்பிப்பீங்க, உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பெருமை வரும். ஓ, என்ன மாதிரி ஒரு நீதிமான் இந்த சபையில் யாருமே கிடையாது, என்ன மாதிரி ஜெபிக்கிற ஒரு பிள்ளை யாருமே கிடையாது, அப்படி யோசிப்பீங்க. கர்த்தர் சொல்வார், கொஞ்சம் தமஸ்குள்ள மரண வாசனை கொஞ்சம் மோந்து பாரு. எப்படிப்பட்ட நிலவரத்திலேருந்து உன்னை நான் ரட்சித்தேன், எப்படிப்பட்ட நிலவரத்திலேருந்து சடுதியில் ஒரு வெளிச்சத்தை உன் மேலே உண்டு பண்ணேன், அதை கொஞ்சம் யோசிப்பாரு. ரெண்டையும் நீ வகையறுக்க வேண்டும். ரெண்டினுடைய வித்தியாசத்தை பார்த்து, ஆண்டவரே நான் ஜெபிப்பது உம்முடைய கிருபை, அதான் கிருபையை சிந்திக்கிறார்கள். தேவனே உம்முடைய ஆலயத்தின் நடுவே உம்முடைய கிருபையை சிந்திக்கிறோம். அப்போ பரிசுத்த பவுலுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கலன்னா அவன் என்ன செஞ்சிருப்பான்? ஓ, அப்போஸ்தலன் நான் மேன்மை உள்ளவன். ஆனால் இப்போ என்ன சொல்றான்? பாவியிலும் நான் பிரதானமான பாவி. அவ்வளவு பெரிய அப்போஸ்தலர். நான் மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் நிறைய நிருபங்களை எழுதினவர் அவர். பெரிய எல்லாரை காட்டிலும் அடிபட்டவர் பரிசுத்த பவுல். அவருக்கு பேரே பரிசுத்த பவுல்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது அவனை அறியாமல் ஒரு பெருமை வரும் பொழுது, தமஸ்குவுக்கு நேராக உன்னுடைய மூக்கை நீட்டு, அங்கே உனக்குள்ளே வீசினதான மரண வாசனையை கொஞ்சம் பார், எந்த நிலவரத்திலிருந்து உன்னை ரட்சித்தேன் என்று பார். அப்படிப்பட்ட அதே உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். சில நேரத்தில் எல்லாரும் பாஸ்டர் 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 பாஸ்டர், நீங்கள் ஒரு பரிசுத்தவன், எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வண்டவாள நமக்கு தானே தெரியும் எப்படிப்பட்ட நிலவரத்தில் நான் கிடந்தேன். சாக்கடை சாக்கடை. என்ன போய் ஆண்டவரே இதுக்கு நான் தகுதியா? இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு நான் தகுதியா? முன்னுக்கு நின்று பைபிள் ஸ்டடி கொடுக்கறதுக்கு நான் தகுதியா? ரோட்டில் குடிச்சிட்டு வெறிச்சிட்டு கண்டமானிக்கு வாயில் என்னெல்லாம் வந்தது அத்தனையும் பேசிட்டு அருவருப்பான காரியங்களை நான் செய்தேன், இதுக்கு நான் தகுதியா? இந்த ரெண்டு வாசனையை நுகர நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் நம்ம சொல்ல முடியும், ஆண்டவரே நான் நிற்பது உம்முடைய கிருபை, நிற்பது உம்முடைய கிருபை. அப்படி சொல்லும் பொழுது தான் என்ன பெறுகிறது? கிருபை பெறுகிறது. அப்படி சொல்லும் பொழுது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பாவங்கள் போக்கினீர், சாபங்கள் நீக்கிறீர், பூரண சுகமாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா ஸ்தோத்திரம் வரும் பொழுது என்ன வருகிறது? அந்த ஸ்தோத்திரம் எதனால் வருகிறது? தாழ்மையினால் வருகிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன அளிக்கிறார் கர்த்தர்? அவ்வளோதான். இதோட சார்ந்த லிங்காக தான் வருது. அப்போ தாழ்மை எங்கே வருது? தமஸ்குவை பார்க்கும் பொழுது. தமஸ்குவில் என்னத்தை வந்து பார்க்குறீங்க? மரண வாசனையை பார்க்குறீங்க, ஜீவ வாசனையை பார்க்குறீங்க. நம்ம ஒரு காலத்தில் எப்படி நாரி கிடந்தோம், எப்படி ஜீவ வாசனையை உண்டு பண்ணார், இந்த ரெண்டையும் பார்க்கும் பொழுது நிற்பது உம்முடைய கிருபை, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் வரும்பொழுது தாழ்மையுள்ளவர்களுக்கு என்ன வருகிறது? கிருபை வருகிறது. கிருபை வந்த உடனே ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கிறோம். அநேகருடைய இப்படி சபையில் இருக்கிற எல்லாரும் இங்கே வந்து இதே கிருபையை உணர்ந்து நீங்கள் ஸ்தோத்திரிக்கும் பொழுது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கர்த்தருடைய கிருபை. அப்போ நம்ம வீண் மாயை என்ன செய்ய மாட்டோம். பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா நம்ம ஜெபிக்க உட்கார்ந்த உடனே தமஸ்குன்னா உடனே வரப்படத்தை எடுத்து தமஸ்கு படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சில ஆட்கள் அப்படி இருக்காங்க. பைபிளை கரைச்சி குடிக்கணும்னா ஒருத்தன் பைபிளை கிழித்து தண்ணிக்குள்ளே போட்டு கரைச்சி குடித்தானா, அந்த மாதிரி கேஸ்லாம் இருக்குது. அப்படி இல்லை. நான் சொல்கிறேன், தமஸ்குவிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு சவுலை போல. ஆனால் சடுதியாக கர்த்தருடைய வல்லமை இறங்கி, அல்லேலூயா, இப்போ நமக்குள்ள ஜீவ வாசனை. முன்பு மரண வாசனை, இப்பொழுது ஜீவ வாசனை. ஆண்டவர் அந்த ஜீவ வாசனை எப்படி உண்டு பண்ணினார்? மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன்.
அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையின் வாசனை இப்பொழுது நமக்குள்ளே வீசிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா அந்த ஜீவ வாசனை யாருக்கு வருது? மூக்கில் உணர்வு இருந்தால் வருது. அப்போ நம்ம ஒரு காலத்தில் எப்படி இருந்தோன்னா ரோமரில் அழகாக பவுல் எழுதியிருக்கிறார் பாருங்க. அவர் எப்படி இருந்தான்னு எழுதியிருக்கிறாரு. அது நமக்கும் பொருந்தும். வாசிங்க ரோமர் 6வது அதிகாரம் 19, 20, 21 வாசிங்க. ரோமர் 6, 19, 20, 21. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல. நான் உங்களை பார்த்து சொல்றேன், பெரிய மனுஷனா இப்ப உட்கார்ந்துருக்கீங்க, நிறைய வரீங்க, வயதானவங்களா. ஆனா ஒரு காலத்துல நம்முடைய அவயம் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுத்தோம் இல்லையா? ஏன் இன்னைக்கு பெரிய மனுஷனுக்கு உணர்வு இருக்காதா? இருக்குது. உணர்ச்சி இருக்குதா? பாவமான சிந்தனைகள் வராதா? 80 வயசு கிழவன்ட்ட போய் ஒருத்தன் கேட்டான், உங்கள் சிந்தனையில் எப்போ இச்சை போச்சு? அவர் சொன்னாரான், 80 வயசு கிழவன், நான் போன பிறகு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னாரான். இச்சை போன பிறகு உங்ககிட்ட. அப்போ 80 வயசு கிழவனுக்கு என்ன இருக்குது? இச்சை இருக்குது, அசுத்தம் இருக்குது. அதனால என்ன சொல்கிறேன்னா, சாகு வரைக்கும் அந்த இச்சை நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், அந்த பெருமை நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். சில வயசானவங்களை பாருங்கள், அந்த நாளில் தாங்க செஞ்ச வீராவேசத்தை பேசி பேசி நம்ம கழுத்தை அறுத்துருவாங்க. அதில் என்ன இருக்குது? ஒரு பெருமை இருக்குது. அவங்க நல்ல முதிர்ந்த ஊழியக்காரராக இருப்பாங்க, அவங்களுக்கும் அதே குணம் இருக்குது. அப்படின்னா அந்த நாளில் நாங்கள் என்ன செஞ்சோம்? இப்போ நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ரோமரில் அவர் தன்னுடைய நிருபத்தை கர்த்தர் எழுதுறாரு அவர் மூலமாக. வாசிங்க. இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு இப்போ நம்ம அவயம் எப்படி மாறிட்டுது? அப்போ ரெண்டும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. ஒரு காலத்தில் நம்முடைய சிந்தனையில் நம்முடைய எண்ணத்தில் எவ்வளவு மோசமாக இருந்தோம், அதுக்கு நம்முடைய அவயவங்களை எவ்வளோ அழகாக ஒப்பு கொடுத்தோம். இப்போ சிந்திச்சு பாரு. இப்போ நம்முடைய சரீரத்தை எதற்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம்? நீதிக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அப்போ வாழ்வு வரும் பொழுது பழையதையும் சிந்திச்சு பார்க்க வேண்டாம், பழைய வாசனையும் நுகர வேண்டும். தாவீது ராஜா வாழ்வு வந்துட்டுது. இஸ்ரவேலிலே ஆடுகளை மேய்த்து கொண்டு தான் அவனுடைய வாழ்க்கையில் வாழ்வு வந்துட்டுது. உடன்படிக்கை பெட்டி போகுது, எல்லாத்தையும் மறந்துட்டான், தான் ராஜாங்கிறத மறந்துட்டான். ராஜ வஸ்திரத்தை கலத்தி போட்டுட்டு சணல் நூல் வஸ்திரத்தை தரித்துக்கிட்டு ஆடுறான். ஆட்டம் முழு பலத்தோடு கூட, முழு பக்தியோடு கூட ஆடுறான். ஆடி முடித்த உடனே மீகாள் அவனை பார்த்து சொல்கிறான், இன்னைக்கு இஸ்ரவேலின் ராஜா இந்த கூட்டத்துக்கு முன்னால் எவ்வளவு மகிமைப்பட்டிருந்தா பார்த்தியா? சீ வெக்கங்கிட்டவனே, உன்னை பிடிச்சி இப்படி ஒரு ராஜாவாக்குனா அவன் புத்தி எங்கே மாறப்போகுது? பிச்சைக்கார புத்தி அப்படிங்கிறான். ஆனால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கிறவன். வாசிங்க 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 21, 22 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும், உன் தகப்பனை பார்க்கிலும், அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும், அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் சொல்ற வார்த்தையை பார்த்தீங்களா? உன் தகப்பன் வீட்டை காட்டிலும் நான் சின்னவன். அப்போ என்னத்தை பார்க்குறான்? தமஸ்குவை. அவன் கர்த்தர் அவனை சும்மா ஆசீர்வதிக்கல, என் இருதயத்திற்கு உகந்த தாசன்னு கர்த்தர் சும்மா சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான்னா, உன் தகப்பனை காட்டில நான் சின்னவன், உன் தகப்பன் வீட்டை காட்டில நான் சின்னவன், ஆடுகளின் பின்பாக அலைந்து கொண்டிருந்தேன். ஏன் வாசிங்க அந்த வசனத்தை வாசி. இதை பார்க்கிலும், இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும், இன்னும் நீசன், இவ்வளவு பெரிய ராஜா, இன்னும் நான் தமஸ்குவை பார்க்கிறேன். அந்த தமஸ்குவில் நான் ஆடு மேய்ச்சதை பார்க்கிறேன், அந்த தமஸ்குவில் நான் பட்டினியா கிடந்ததை பார்க்கிறேன். அப்படிப்பட்ட தாழ்வில கிடந்ததான என்ன நீசனாகி என்ன இவ்வளவு தூரம் உயர்த்தினாரே, அவருக்கு முன்பாக நான் ஆடி பாடினேன். அப்போ அவன் மூக்கில் சொரணம் இருக்குது. சில ஆட்களுக்கு வாழ்வு வந்ததுன்னா, என் கையில் இருந்து வளர்ந்த ஒரு தம்பி ஒரு நாள் அங்கே உட்கார்ந்துட்டுருக்கேன், எனக்கே சாப்பாடு கிடையாது. அந்த தம்பி அரைக்கால் சட்டை போட்டு கையை கட்டிட்டு அந்த பக்கத்தில் வந்து நின்னாப்புல, என்னப்பா எங்கேருந்து வர்ற? என் வீட்டார் என்ன விரட்டிட்டாங்க. ஏன் விரட்டினாங்க? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால விரட்டிட்டாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நீ வந்துக்கோப்பா, எனக்கும் சோத்துக்கு வழியில் தான், ஆனால் உன்னை வச்சு காப்பாற்றுறேன் இரு அப்படின்னு சொல்லி என் கல்யாண பேண்ட்டை கூட அவனுக்கு நான் கொடுத்தேன். கல்யாண பேண்ட் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த கல்யாண பேண்ட்டை கூட கொடுத்தேன். போட்டது பூரா என் ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு கர்த்தர் அவனை ஊழியத்துக்கு அழைச்சார். பைபிள் ஸ்கூலில் அனுப்புனேன், படிக்க வச்சேன், நல்லா வளர்ந்துட்டான் ஊழியத்தில்.
தனி சபை கிடச்சிது, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தாங்க. இப்போ ஒரு காருக்கு 2 கார் வச்சுருக்கிறார். அன்றைக்கி என்னையை கூப்பிட்டு ஒரு இடத்துல கூட்டம் வச்சுருக்கிறது. இது வேறு என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், பாஸ்டருக்கு நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் அப்படின்னார். ஏய், நீ எப்படிடா வந்து சேர்ந்த? என் மனசில் நான் சொல்ல போட்டேன், நீ எப்படி வந்து சேர்ந்த? ஒரு நேரம் சோத்துக்கு வழி இல்லாமல் கையை அப்படி கட்டிட்டு வந்து நின்னியே, இப்போ அசிஸ்டன்னு சொல்கிறியே, ஒன்றுக்கு வழி இல்லாமல் வந்தேன்னு நானாக தான் சொல்லியிருப்பேன். நான் ஒன்றுக்கும் வழி இல்லை, பாஸ்டர் பேண்ட்டையும் ஷர்ட்டையும் போட்டு தான். இன்றைக்கும் ரத்தனபால் பாஸ்டர் பாருங்கள், நான் அந்த நாளில் போட்ட ட்ரெஸ்ஸு பூரா பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோனுடைய ஷர்ட்டு தான் நான் போட்டு வளர்ந்தேன் பாரு. இன்றைக்கி பெரிய ஊழியக்காரன் எத்தனையோ ஆயிரங்கள் அவருடைய சபையில் இருக்குது. 2 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இன்றைக்கி சில நேரத்தில் நம்முடைய தாழ்வை நம்ம நினைக்க வெட்கப்படுறோம், நம்ம பாவத்தை நம்ம நினைக்க வெட்கப்படுறோம். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கினாரு அதை நினைக்க வெட்கப்படுறதுனால அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாலும் ஸ்தோத்திரியாமலும் இருக்கிற அந்த ஸ்தோத்திரியாத தன்மை வந்துடுது. நன்றி கெட்ட தன்மை நம்முடைய வாழ்க்கையில் வந்துடுது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்படி இல்லை, இப்போ யாரு நான் பெரிய பாஸ்டர், இப்போ யாரு நான் பெரிய ஊழியக்காரன், இப்போ யாரு நான் பெரிய ராஜா. யார்? தாவீது நினைக்கல. அந்த 2ஐயும் நினைச்சு பார்த்ததுனால தான் நான் நீசன், உன் தகப்பன் வீட்டை காட்டிலும் நான் குறைந்தவன். அப்படிப்பட்ட என்ன சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினாரு. அவருக்கு முன்பாக நான் ஆடி பாடின உன்னை பற்றி நான் கவலையப்படலாமா? நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார். அப்போ அவனுடைய மூக்கு 2 பக்கமும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏன்னா உயிருள்ள மூக்கு, அந்த வாசனையை நுகர்கிறதான மூக்கு. ஆனால் ஒரு கூட்டம் என்ன செய்கிறது? அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் எப்படி கர்த்தர் நடத்தினாரு, எப்படி சடுதியில் கர்த்தர் இறங்கினாரு, அதை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் அவரை ஸ்தோத்திரியாமலும் இருந்தபடினாலே, ஸ்தோத்திரிக்கலன்னா என்ன பேரும்? கிருபை பேரும். ஸ்தோத்திரியாமலும் இருந்தபடியினாலே உணர்வில்லாத அவர்கள் இருதயம். அப்ப அந்த இருதயத்தில் என்ன இல்லை? அப்ப இருதயம் செத்து போச்சு. செத்து போன ஒரு மனுஷனுடைய மூக்கில் வாசனை தெரியுமா? நீங்க என்ன குனைகா சண்டை தூக்கி மூக்குக்குள்ள திணிச்சாலும் அவனுக்கு வாசனை தெரியாது. ஏன்னா இருதயம் செத்து போச்சு. நிறைய பேர் இருதயம் செத்து சபையில் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு நாபால், அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அது சரித்திரம் உங்களுக்கு தெரியும். தெரியாவிட்டால் இப்போ சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. அவன் இருதயம் செத்து போனது, அவன் கல்லை போல ஆனான். வாசிங்க அந்த வசனத்தை. 1 சாமுவேல் 25:17-18 வாசிங்க. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து, அவனுடைய இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். இருதயம் செத்து கல்லை போல ஆறிட்டா அவ்வளவுதான், கோமா ஸ்டேஜில் ஆயிட்டான்னு அர்த்தம். சில ஆட்கள் இருதயம் செத்து சபைக்கு வருவாங்க. செத்து வரும் பொழுது என்னதான் ஆழமான பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் அழகான பாட்டு பாடினாலும், என்னதான் தேவ அன்பை பற்றி விவரித்தாலும், என்னதான் தமஸ்குவிலிருந்து ஆழமான சத்தியங்களை எடுத்து கொடுத்தாலும், அந்த பெருமை, அந்த ஆணவம், அந்த இருதயம் செத்து போச்சு. கர்த்தரை சரியா துதிக்க முடியல. துதிப்பாங்க, எப்படி துதிப்பாங்க? இந்த ஜனமோ தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு வெகு தூரமாக இருக்கிறது. இருதயம் செத்தவன் துதிக்கிற துதியும் உயிருள்ளவன் துதிக்கிற துதிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை என்ன செய்ய மாட்டார்கள்? துதிக்க மாட்டார்கள். அப்ப இருதயம் செத்து பொழுது மூக்கு செத்து போகுது. எது மரண வாசனை, எது ஜீவ வாசனை புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்படிப்பட்ட நிலவரத்திலிருந்து கர்த்தரை உயர்த்தினார் அதை விளங்கிக் கொள்ள முடியாதனாலே ஸ்தோத்திரத்தின் ஆவி போய்விடுகிறது. ஸ்தோத்திரம் போனால் என்ன போய்விடுகிறது? கிருபை போடுகிறது. அதான் அடுத்தது எங்க பண்றாங்க? பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிற ஜனங்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் மூக்கு தமஸ்குவின் திசைக்கு நேராக. இப்ப அந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது, நாபாலுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது 10 நாளைக்கு பின்பு அவன் செத்தான். அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளைக்கு பின்பு அவன் செத்தான். 10 நாளைக்கு பின்பு செத்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஆவிக்குரிய மரணத்தை குறிக்கிறது. அந்த கல்ல மாதிரி இருதயத்தை மாற்ற விடாதீங்க. கல்லான இருதயத்தை சதையாக மாற்ற ஒப்பு கொடுங்கள். அது எங்கே வரும் தெரியுமா? சரியா தமஸ்குவை நோக்கி பார்த்து, மரண வாசனை, ஜீவ வாசனை, இப்படிப்பட்ட என்னையும் கர்த்தர் ரட்சித்து, உங்களை பற்றி எனக்கு தெரியாது, என்ன ஒரு ஊழியக்காரனாக வச்சிருக்கிறாரு, எனக்கும் கார் கொடுத்து என்னையும் 4 பேர் பாராட்டும்படி வச்சு
எனக்கும் பொன்னாடை போத்துறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது, தாழ்விலிருந்து என்னை உயர்த்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ 2 வாசனையை நுகரும் பொழுது அங்கே தாழ்மை இருக்கிறது. தாழ்மையுள்ள இடத்துல கர்த்தர் எப்படி இருக்கிறார்? கிருபையாக இருக்கிறார். கிருபை வரும் பொழுது ஸ்தோத்திரம் வருது. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் இருளடையவில்லை, என் மூக்கு உணர்வாக இருக்கிறது, என் மூக்கு ஜீவ மூக்கு. அந்த மூக்கை அந்த நுகர்ந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, தூரமாக இருந்துதானே என்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்திரே, அதை துதிச்சு ஸ்தோத்தரித்து பாடும் பொழுது கர்த்தருடைய கிருபை பெறுகிறது. அது ஜீவனுள்ள மூக்கு. ஆனால் நாபாலுக்கு 10 நாள் வரைக்கும் அவனுடைய இருதயம் கல்லை போல மாறிட்டு இருளடைந்து விட்டது, செத்து போனான். அவருடைய மூக்கு எதையுமே சுவாசிக்க முடியாத ஒரு அனுபவத்திற்கு வந்து விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாயான கிரிகளை நோக்கி பார்க்கிறதான மூக்கு, 2க்கும் வித்தியாசம் காட்டுகிறதான மூக்காக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மனமுள்ள கூட்டங்கள் வந்து சபையில் கூடும் பொழுதுதான் தேவனே உம்முடைய ஆலயத்தின் நடுவே உம்முடைய கிருபையை சிந்திக்க. அவர்கள் எல்லாரும் ஜீவன் உள்ளவர்கள். நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். உங்களை துதிக்க முடியாதபடி, ஸ்தோத்திரிக்க முடியாதபடி எது தடை பண்ணுகிறது என்றால், நீங்கள் வளர்ந்தவர்கள், நல்ல துதியில் பழகினவர்கள், இந்த சபை துதிக்கிற சபை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் சிலர் செய்த துரோகங்கள் எப்பொழுதும் நம்முடைய கண் முன்பாக வந்து நிற்கும். அந்த நேரத்தில் உங்களால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியாது. சிலர் பேசின தடித்த வார்த்தைகள் அப்படியே உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவுதான் துதிச்சு பார்த்தாலும் உங்களால் துதிக்க முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இருதயம் இருள் அடையுது. ஐயோ, இப்படி பேசிட்டாங்களே, எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணிட்டாங்களே, நான் செஞ்ச நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறாங்களே, இப்படி இது பிசாசையே சில ஆட்களை கொண்டு வந்து நம்மக்கிட்ட பேச வச்சு நம்ம மனதில் ஆழமான ஒரு வடுவை ஏற்படுத்தி நம்ம இருதயத்தை சாகடிக்க பண்ணுவோம். இது நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் ஸ்தோத்திரிச்சு பார்ப்பீங்க, உதடு தோத்துறாங்க, ஆனால் படுக்கும் பொழுது இப்படி பண்ணிட்டாங்களே ஆண்டவரே, நான் எவ்வளவு நன்மை செஞ்சேன், இப்படி பண்ணிட்டாங்களே, இவ்வளவு பயங்கர வார்த்தையை பேசிட்டாங்களே, எனக்கு மறக்க முடியலையே, நான் மறக்க பார்க்குறேனே, மறக்க முடியலையே. குளிக்கும்போது அதே சிந்தனை, பல் விளக்கும் போது அதே சிந்தனை, ஷேவ் பண்ணும் பொழுது அதே சிந்தனை, என்ன செய்யும் பொழுது அதே சிந்தனை. ஜெபத்தில் உட்காந்து பைபிள் வாசிட்டுப்பீங்க, 2 வசனம் வாசிப்பீங்க, அதுக்கு பிறகு அதே சிந்தனை. உங்களால் துதிக்க முடியாது, ஸ்தோத்திரிக்க முடியாது. உங்கள் இருதயம் என்ன செஞ்சிட்டு இருக்குது? கல்ல மாதிரி மாறிட்டு இருக்குது. இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், என் இருதயத்தை திரும்ப உயிர்ப்பியும் ஆண்டவரே. எவன் எப்படி பேசினாலும் அதை மறக்க, அதனால கவலைப்பட்டதுனால உங்கள் சரீரத்தில் ஏதாவது ஒரு முழம் கூடி இருக்குதா? அப்படி செஞ்சவங்க உங்கள்கிட்ட வந்து மனஸ்தாபப்பட்டாங்களா? அதுக்கு பதிலாக மேற்கொண்டு நமக்கு வைராக்கியம் கசப்பும் கூடி கர்த்தருடைய பொய்யான மாயை நம்முடைய இருதயம் பற்றி நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தரை விட்டு கிருபைகளை போக்கடிக்கிறோம். அப்படி நிறைய பேர் இருக்கிறதுனால கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். அப்படி சிலர் பேசின, சிலர் செய்த துரோகங்கள், நன்மைக்கு பதிலாக தீமை செய்தது, இதையெல்லாம் உங்கள் இருதயத்தை விட்டு எடுத்து போட்டு, ஆண்டவரே, நான் நோக்கி பார்க்கிறது தமஸ்குவை மாத்திரமே. என்னை மாற்றின கர்த்தர் என்னுடைய மரண வாசனையை மாற்றி இப்போ ஜீவ வாசனையில் வைத்திருக்கிறீர். இந்த மூக்கு திரும்ப சாக விட மாட்டேன். இந்த இருதயத்தை திரும்ப செத்து இருளாக்கி உணர்வில்லாத இருதயமாக மாற்றி நான் தேவனை மரித்தவனம் போல கர்த்தரை துதிக்க விரும்பலை, நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்பொழுது உங்களுடைய ஆவியை கர்த்தர் அனலூட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா அவருடைய இருதயம் என்ன செய்தது? இருள் அடைந்தது. ஆண்டவர் இருளை கர்த்தர் விரும்பலை. ஆண்டவர் எதை நல்லதுன்னு கண்டார்? வாசிங்கள், கடைசியாக ஒரு வசனத்தை வாசி. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3-4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். எது கண்டாரு? சடுதியிலே ஒரு வெளிச்சம். அதை இங்க கொண்டு வரேன். சப்ஜெக்டை எங்கேயோ பேச போறேன்னு நினைக்காங்க. வானத்திலிருந்து சடுதியிலே ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று. சவுல் ஒரு காலத்தில் இருளிலே கிடந்தான். நீ அந்த வாசனையை நுகரு. அப்படி நுகரும் பொழுது என்னை துதிப்பாய், ஸ்தோத்திரிப்பாய், தாழ்மை உண்டாகும், கிருபை பெருகும், ஆலயத்தின் நடுவே கிருபையை சிந்திப்பாய். இப்ப வெளிச்சம் உண்டாக கிடது. அவர் எதை தான் விரும்புறாரு? வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அப்போ
இந்த வெளிச்சத்தை கெடுக்கிறது என்னது? நம்முடைய இருதயத்தை இருளடைய வைத்து ஸ்தோத்திரியாமல் தடுப்பது என்னது? மற்றவர்கள் செய்த துரோகம், பேசின தடித்த வார்த்தை. இவங்க குடும்பம் இப்படி பண்ணுறாங்களே, இவங்க விளங்குவாங்களா, இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தா உன் இருதயம் சீக்கிரம் இருள் அடைஞ்சு போகும். ஆண்டவர் அடுத்த வசனத்தில் சொல்றாரு, வாசிங்க. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, வெளிச்சத்தையும் இருளையும். இப்ப இந்த இடத்துல வெளிச்சமும் இருளும் சேர்ந்து இருக்க முடியாது. ஒன்னு இருந்தா வெளிச்சம் இருக்கணும், அல்லனா இப்ப ரெண்டையும் வெவ்வேறாக பிரிச்சாதான் நீ கர்த்தரை துதிக்க முடியும். அந்த வெளிச்சம் உனக்குள்ள நிலைத்து, சடுதியிலே இறங்கினதான் அந்த வெளிச்சம் உனக்குள்ள நிலைத்திருக்க முடியும். அப்போ ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரை இந்த இருளும் பின்னுக்கே வருது, பார்வோனையும் அவன் சேனையும் தேவ ஜனங்களையும் அவர்களுடைய சேனையும் ஒன்றுக்கொன்று சேராதபடி பாதுகாத்த கர்த்தர். இந்த ரெண்டையும் பிரியும் ஆண்டவரே. இந்த ரெண்டும் என் வாழ்க்கையை கெடுக்குது, என் துதியை கெடுக்குது, ஸ்தோத்திரத்தை கெடுக்குது, என்னை செத்து போக போனது, என் இருதயம் செத்து போகுது. நாபாலுடைய இருதயம் செத்து போச்சு, கல்லை போல இருந்தான். 10 நாள் கழித்து அவன் செத்தான். சபைக்கு வர்றேன், ஆனா துரோகங்களை நினைச்சு 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 அழுது என்னால என் இருதயம் இருள் அடைஞ்சு போச்சு, செத்து போச்சு. கர்த்தரை துதிக்கிறேன், ஆனா உதடு துதிக்குது, என் இருதயம் வெகு தூரமா இருக்கிறது. ஏன்னா செத்து போன இருதயம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். அப்படி இருக்கிற ஆண்டவரே, இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்த கர்த்தர் இந்த ரெண்டையும் பிரிச்சிடும் ஆண்டவரே. நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேரோட கூட கர்த்தரை இடைப்படுறாரு. ரெண்டையும் வச்சுட்டே இருக்கக்கூடாது. ஒன்று இருந்தால் வெளிச்சத்தை பிடி, அல்லனா இருளை பிடி. உனக்கு எது தேவை? இருள இருந்தானா செத்து போகும், இருதயம் செத்து போகும், கிருபையை சிந்திக்க முடியாது, உணர்வு இல்லாமல் ஆயிடுவேன். ஆனால் அந்த கிருபையை சிந்திக்கணும்னா இந்த ரெண்டை எவ்வளவு பெரிய மரண இதில் இருக்கும் பொழுது கர்த்தர் விடுவிச்சாரு. இவனை பேசுறது ஏமாத்திரம், யார் என்னத்தையும் பேசிட்டு போகிறான், அதை பற்றி கவலைப்படாத. பேசுனதுனால நமக்கு எதுவுமே ஆகுறது. அன்னைக்கு சில வருஷத்துக்கு முன்பாக அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இங்கே சபைக்கு வந்துட்டாங்க. ஒரு அம்மா அங்கேருந்து வந்து, நான் நின்றுட்டுருக்கேன், என் தலைவலியாக மண்ணளி அப்படி தூக்கி போட்டு, நீ மண்ணா போவ அப்படின்னாங்க. நான் என்ன மண்ணாவா போயிட்டேன்? எவ்வளோ தங்க மாதிரி நின்றுட்டுருக்கேன் பார்த்தீங்களா? மண்ணா போ. அவன் காரணம் இல்லாமல் என்னெல்லாமோ பேசுவாங்க. ஐயோ என்னை பார்த்து மண்ணா போவேன்னு சொல்லிட்டானே. நான் பிரதர் ஸ்டுவர்டு எல்லாரும் காரில் போயிட்டுருக்கோம். எங்கள் கேரளாவுக்கு அக்காடின் பாக்ஸ் இருக்குது, பெரிய கார். அது காரை பார்த்தாலே எல்லாரும் படகு மாதிரி இருக்கும். மலைக்கு மேலே ஏறிட்டு இருக்கும்போது மலையில் தொழிலாளர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக் பண்ணி காரெல்லாம் நிறுத்திட்டாங்க, லாரிலாம் நின்றுட்டுருக்குது. ஸ்டூவர்டு பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, இந்த நேரம் நம்ம ஒரு சுவிசேஷன் சொன்னால் எப்படி இருக்கும்? பெரிய ஸ்ட்ரைக், அடி கொல்லு, போலீஸ்காரன் வர்றதுக்கு முன்னால் பெரிய ஸ்ட்ரைக். சார்ல்ஸ் அக்காடின்னு எடுனாரு. எனக்கு பயம் பிடிச்சிட்டு, என்னடா இங்கே அக்காடின் இப்போ போய் எடுக்க சொல்கிறாரே அப்படின்னாரு. எடு அப்படின்னாரு. வா ரோட்டுக்கு வா, வாசி அப்படின்னாரு. இது என்னடா பாபிலோன் கோபுரம் தீப்பிடிச்சு எறியும் போது எகிப்து மன்னன் பிடில் வாசிச்சானா, அந்த கதையிலெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வாசினாரு, பாடுனாரு. எடுத்தேன், சாரோனின் ரோஜா, நடு ரோட்டில் இருந்தேன். அங்கே ஸ்ட்ரைக் பண்ணவன் பூரா இங்கே வந்துட்டான், உட்காந்து கை தட்டி கேட்டுட்டு இருக்கான் பாருங்க. நான் விடலை. உடனே அவர் பிரசங்கம் பண்ண, நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். நடு ரோட்டில் இது நடக்குது. அங்கேருந்து ஒருத்தன் கம்யூனிஸ்ட்காரன் கத்துறான், இவனு அமெரிக்காக்காரன் பணத்தை வச்சுட்டு விளையாடுறான்டா, நம்ம பிழைப்பை கெடுத்துருவான், ஒழுங்காக வாங்கினா ஒருத்தரும் எந்திரிக்க மாட்டான். பாட்டு சூப்பராக இருக்குது சார், பாடுங்க. பாட்டு சூப்பராக இருக்குது. கடைசியில் போலீஸ் தான் அடித்த அடியில் அவ்வளவனும் செதறி ஓடினான். காரில் ஏறி நாங்கள் உட்கார்ந்தோம். அங்கே நின்னவனுக்கு என் மேலே வந்திருந்த பாட்டுக்கார நாயை செருப்பால் அடிக்கணும்னா, அதை நினச்சி இன்றைக்கு வரைக்கும் நான் அழுதா என் இருதயம் இருள் அடைஞ்சு போகும். அப்போ ஊழியத்தின் பாதையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நம்ம புகழ்கிறவங்களும் இருப்பாங்க, இகழ்கிறவங்களும் இருப்பாங்க. குடும்பம் ஒரு நேரம் நம்மளை புகழும், கூட இருக்கிறவங்க புகழ்வாங்க, அடுத்த நேரம் மாறா நம்மளை இகழ்வாங்க. அதையே மனசில் வச்சு 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 உன் இருதயத்தை இருளாக்கிறாத. ஆண்டவர் சொல்கிறார், இதை தூக்கி போடு. இருளையும் வெளிச்சத்தையும் கர்த்தர் வெவ்வேறாக பிரிக்கிறார். அல்லேலூயா. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்ன தான் இருக்குது? வெளிச்சம் இருக்குது. அதுக்கு காரணம் தமஸ்கு. என்ன பேசுகிறத விடையா ஒன்றை பேசிட போகிறாங்க. ஆண்டவர் கேட்பார், என்ன நிந்திச்சதை விடையா ஒன்றை நிந்திக்க போகிறாங்க. தமஸ்குவிலே கர்த்தருடைய வெளிச்சம் இறங்கிட்டு அந்த வெளிச்சத்தை பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எந்திரிச்சு நிற்கலாம். தமஸ்குவிலே 2 காரியங்கள் நடந்தது. சீக்கிரமாக எழுந்திரிங்க. ஒன்று,
மரண வாசனையை வீசிக்கொண்டிருந்தான ஒரு சவுல் சடுதியிலே ஜீவ வாசனை வீச ஆரம்பித்தான். சீஷர்கள் எல்லாரும் சொல்லியிருப்பார்கள், இவ்வளவு பெரிய கூவாத்தை நீர் ஜீவ வாசனையாக மாற்றினரே. நம்மளும் அந்த தமஸ்குவை பார்க்கும் பொழுது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறதான மெய்யான ஒளி என் குடும்பத்திலையும் என் பேர்பட்ட கடின உள்ளங்களையும் உடைக்க முடியும்னு விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும் பொழுது அது எங்கே கிடைக்கிறது? விசுவாசம் தமஸ்குவிலே கிடைக்கிறது. நீ சிலருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாய். அப்படி ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை பிடிச்சிக்கோ. தமஸ்குவில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறதான மெய்யான ஒளி என் கணவன், அல்லாவிட்டால் என் மனைவி, என் பிள்ளைகள் கூவாறு போல இருக்கிறாங்கப்பா. நாத்தம் எடுத்த மரண வாசனை. ஆனால் ஒரு சவுலையே ஜீவ வாசனையை வீச வச்சிரே. அந்த 2 சுவாசத்தின் வித்தியாசத்தை ஜீவனுள்ள என் மூக்கு உணர்கிறது. செத்துப்போன மூக்கு உணர முடியாது, செத்துப்போன இருதயம் உணர முடியாது. கர்த்தர் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். அப்போ உயிர்ப்பிக்கப்பட்ட இருதயம், உயிர்ப்பிக்கப்பட்ட மூக்கு. இந்த இருதயம் திரும்ப கல்லை போல மாறுறதுக்கு நான் விட மாட்டேன். இந்த இருதயம் திரும்ப இருளடைய நான் விட மாட்டேன். இந்த மூக்கு உணர்ச்சியற்ற மூக்காக மாறுறதுக்கு நான் விட மாட்டேன். 2 வாசனையை நுகரத்தக்கதான ஒரு ஜீவனுள்ள மூக்காய் என்னுடைய மூக்கை மாற்றும். என்னுடைய மூக்கிலே சொரண வரட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் எப்பேற்பட்ட பாவியாகிய என்னை நீ ரட்சித்தீர். சில நேரத்தில் நம்மளை பார்த்து பிசாசு, நீ இந்த சபையிலேயே ரொம்ப ஜெபிக்கிறவன், துதிக்கிறவன், ஆராதிக்கிறவன், உன்னை எல்லாரும் பரிசுத்தவாட்டிங்கிறாங்க, பரிசுத்தவான்ங்கிறாங்க. அப்போ உனக்கு பெருமை வரக்கூடாது. உடனே தமஸ்குவை நோக்கிப்பார். அங்கே நாம் ஒரு காலத்தில் எவ்வளவு மரண வாசனை வீசிக்கொண்டிருந்தோம். அப்படி கிடந்ததானே என்ன, எல்லாருடைய கோத்திரத்தை காட்டிலும் சிறியவனாய் இருந்த என்ன கர்த்தர் இவ்வளவு தூரம் பரிசுத்த வாசனையை வீச வைத்தீரே. இது உம்முடைய கிருபை. அந்த தாழ்மைக்குள்ளே என்ன இருக்கிறது? கிருபை இருக்கிறது. அந்த கிருபை வரும் பொழுது, ஸ்தோத்திரம் வரும் பொழுது, இப்படி எல்லாரும் சபை முழுதுமாக வந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது அந்த கிருபை பெருகுகிறது. அப்போ தான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே உம்முடைய ஆலயத்தின் நடுவே உம்முடைய கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். வீண் பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள், நமக்கு வர்ற பேர் புகழை வச்சு நினச்சி பெருமைப்பட்டு இருக்கிறவங்க பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார். கிருபை போச்சுன்னா வீடு கட்ட முடியாது. கிருபை போச்சுன்னா பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்க முடியாது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. உன் வீடு சினிமா கோட்டையில் கட்டப்படுற வீடு இல்லை, பஸ் ஸ்டாண்டில் கட்டப்படுகிற வீடு இல்லை, ரோட்டில் போகும்பொழுது வரும்பொழுது எவனையோ பார்த்து எவளையோ பார்த்து கட்டுகிற வீடு இல்லை. உன் வீடு கர்த்தருக்குள்ளே கட்டப்பட வேண்டும். அதற்கு கிருபையை இழந்து விடாது. பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன் விசுவாசம் பெருகுவதாக. ஒரு காலத்திலே நாம் எப்படி இருந்தோம்? ரோமர் சொல்லுகிறார், ஒரு காலத்திலே நம்முடைய அவயவங்களை அக்கிரமத்திற்கு ஒப்பு கொடுத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது நம்முடைய அவயவங்களை நீதியின் அவயவங்களாய் நீர் மாற்றினீரே. இது பெர்மனண்டா நீதியின் அவயவமா இருக்கல, ஒரு காலத்தில் அக்கிரமத்தின் அவயவமா இருந்தது. இந்த அவயவத்தை தான் நீர் மாற்றி கொடுத்தீர். இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை சொல்லுமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Glory to God. அப்படி அறிகிறது தான் தேவனை அறிகிறதான அறிவு. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. தேவனை அறிகிறதான அறிவு. அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்தபடினால உணர்வு இல்லாத அவருடைய இருதயம், செத்துப்போன இருதயம், இருள் அடைஞ்சது. நாபாலுடைய இருதயம் செத்து போச்சு, கல்லை போல மாச்சு. 10 நாளைக்கு பிறகு அவன் செத்தான். அந்த செத்துப்போன இருதயத்தோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிரந்தரமாக நம்ம ஜீவிக்க முடியாது. ஆகவே உன் இருதயம் கல் மாதிரி இருக்கும்னா, ஸ்தோத்திரிக்க முடியாமல் இருக்குன்னா, அல்லனா பிறர் சொல்லிய அவதூறுகள், உன் புருஷன், உன் மனைவி உன்னை பார்த்து பேசின நிந்தனையான வார்த்தைகள், உன் குடும்பத்தார் உனக்கு விரோதமாக பேசின தடித்த வார்த்தைகள் உன் இருதயத்தை விட்டு போகவே மாட்டேங்குது. நீ ஜெபிக்கும்போது அது முன்னுக்கு வந்துக்கிட்டு நின்றுட்டே இருக்குது. ஆகியனால கொஞ்சம் கொஞ்சமாக உன் உணர்வை இழந்துக்கிட்டு இருக்கிற. அந்த மாயை பண்பற்றி என்னை இப்படி பேசிட்டானே, நீர் இதுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறீரே, அவங்க நல்லதானே இருக்காங்கன்னு நீ யோசிச்சு உன் இருதயம் கல்ல மாதிரி மாறிட்டுது. இன்னைக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் இருதயத்தில் உடைய வெளிச்சம் வந்து பிரகாசிக்கட்டும். இருளையும் வெளிச்சத்தையும் கர்த்தர் பிரிக்கிறார். நீ கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட நீ உன் சரீரத்தில் கூட்டுறது கிடையாது. கவலைப்படுறதுனால ஒரு விரல் கூட உனக்கு முளைக்காது. அதனால
வருது என்ன? உன் வாழ்க்கையில இருள். கர்த்தரை துதிக்கிற துதி போச்சு, வாசனை போச்சு, வாசனையை நுகர முடியல, தமஸ்குவை நோக்கி பார்க்க முடியல. ஆகவே ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தையும் இருளையும் பிரிக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் முகம் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும், உம்மை மாத்திரம். தமஸ்குவில் இருக்கிறதான வெளிச்சம் என்னை எந்த நிலவரத்திலிருந்து ரட்சித்தீர் என்பதை மாத்திரம் என்னுடைய முகம், என் மூக்கு நுகரட்டும், உம்முடைய பரிசுத்த வாசனையை நுகரட்டும். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லார் வாய்களை திறந்து உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஈசப்பா ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிப்போம். ஈசப்பா வேற இடத்துல அவன் முகம் திருப்பவன், உனக்கு விரோதமா பேசினவங்களுக்கு நேரம் அவன் முகம் திருப்பவன். தமஸ்குவிலே என்னை கர்த்தரை எப்படி ரட்சித்து? ஈசப்பா ஸ்தோத்திரம். ஓ ஈசப்பா ஸ்தோத்திரம். Glory to God. ஈசப்பா ஸ்தோத்திரம். ஈசப்பா ஸ்தோத்திரம். உலகம் இருக்கையில் அதை நோக்கி பாருங்க. கர்த்தர் அனுப்பி நீரோ அழைக்கிறேன். உலகம் வெறுக்கையில் அதை மாத்திரம் பாருங்க. உலகம் வெறுக்கிறத பார்க்காதீங்க. நீரோ அழைக்கிறேன். உமது அணைப்பை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பு. எஸ், உமது அணைப்பின் வாசனையிலே மனிதனுடைய வெறுப்பை நான் மறக்கிறேன். உம்மை துதிப்பேன். என்னை ரட்சித்து ஜீவ வாசனை வீச செய்த தேவனை துதிப்பேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஓ இயேசப்பா, ஓ உம்முடைய வாசனை. ஈசப்பா ஸ்தோத்திரம். ஈசப்பா ஸ்தோத்திரம். நீர் ஒருவர் மாத்திரம் என் செல்வம். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். ஒப்பற்ற செல்வம். நீரே செல்வம். ஒப்பற்ற செல்வம். உம்மில் மகிழ்கிறேன். உம்மில் மகிழ்கிறேன். உம்மில் மகிழ்கிறேன். நான் என்னை மறக்கின்றேன். நான் என்னை மறக்கின்றேன். நான் என்னை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். ஓ லபரபரப சிகரலதியான துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஓ இயேசப்பா ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவுக்கு மகிமை. ஈசப்பா ஸ்தோத்திரம். ஈசப்பா
காரியங்களை குறித்து உன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினைத்து நினைத்து அழுது கர்த்தரை அறிந்தும் அவர் என்னை விடுதலையாக்கினார் என்பதை அறிந்தும் அதை அறியாதபடி நீ அதையே நினைச்சு ஸ்தோத்திரத்தை குறைச்சி போடுவேனா உன் இருதயம் இருளடையும், கல்ல மாறி மாறும். கல் மாறி மாறினா என்னதான் நான் வசனத்தை கொடுத்தாலும் அந்த வசனம் உங்களுக்குள்ள போகாது. ஏன்னா இருதயம் கல்லா இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த இருளடைந்த இருதயம் எனக்கு இருக்குது, அதனால நான் விடுதலையோடு கூட துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. ஆவியானவரே, ஆவியோ அது உயிர்ப்பிக்கிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. செத்துப்போன இருதயத்தை ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார். இப்ப ஆவியானவர்கிட்ட கேட்ப, ஆவியானவரே செத்து போய் கல்லை போல ஒரு நாபாலுடைய இருதயத்தை போல இருக்கிறதா, ஸ்தோத்தரிக்க முடியாமல் இருக்கிறதான என்னுடைய இருதயத்தை உயிர்ப்பியும் உயிர்ப்பியும். இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் வித்தியாசத்தை கட்டளையிட்ட கர்த்தர், இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்த கர்த்தர், இப்பொழுது என்னையும் இந்த துக்கத்தின் இருளையும் நீர் பிரித்து விடும். இயேசுவின் நாமத்தில் பிரித்து விடும். உடைய பிள்ளைகளாகி எங்களை உடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எப்பொழுதும் எங்களுக்குள்ளே உணர்வுள்ள இருதயத்தையும் உணர்வுள்ள மூக்கையும் ஜீவனுள்ள தன்மை எங்களுக்கு கொடுத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுக்குள்ளே எப்பொழுதும் கிரியை செய்யட்டும். துதிக்கான மகிமையெல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலமாய் பிதாவே.